வேளாங்கண்ணி பீச்சில் ஒட்டக சவாரி இருக்குது. இந்த ஒட்டக சவாரிக்கு எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க அப்படின்றத கேட்கலாம். இந்த ஒட்டகத்தில் நம்மளுமே சவாரி பண்ணிட்டு வரலாம். வேளாங்கண்ணி பீச்சில் ஃபஸ்ட் டைம் ஒட்டக சவாரி வந்துருக்கு இல்லையா? இந்த சவாரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவீங்க? 100 மீட்டர் போகும் ப்ரோ. 100 மீட்டருக்கு 150 ரூபா, பெரிய ஆளுக்கு 150 ரூபா, பசங்களுக்கு 100 ரூபா. 2 பேர் இருந்தால் 300 ரூபா வரும். ஒரு சவாரி கூட்டு போயிட்டு வரீங்களா? ரைட் ப்ரோ, ஓகே. போயிட்டு வரது 150 ரூபாயா? நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாலைவனத்தில் தான் ஒட்டக சவாரி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக கடற்கரையில் ஒட்டக சவாரி பண்ண போகிறோம். போகலாம். வேகத்தடை, அதாவது ஸ்பீட் பிரேக்கில் போவோம் இல்லையா? ஸ்பீட் பிரேக்கில் போகிற மாதிரியே இருக்குது. ஸ்பீட் பிரேக்கில் வண்டி ஏறி இறங்குது இல்லையா? அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கையை விட்டால் கீழே விழுந்துரும், அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கடற்கரையில் ஒட்டக சவாரி பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ஒட்டகத்தில் வந்து சவாரி பண்ணுறேன். யாரெல்லாம் இது மாதிரி ஒட்டகம் யானையில் சவாரி பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஒட்டகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 மீட்ரு போயிட்டு திரும்ப அதே இடத்துல நம்ம எங்கே இறங்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வேளாங்கண்ணி வர்றீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வந்து இந்த ஒட்டக சவாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேளாங்கண்ணி பீச்சில் ஒட்டக சவாரி பண்ணணும் அப்படின்னா டைமிங் என்ன? கூட்டம் டைமில் கரெக்டாக 3 மணி. அதாவது கூட்டம் இருக்கிற டைமில் மொத்தம் 7 மணிக்கு வந்தால் 3 மணிக்கு வந்தால் 7, 8, 9 மணிக்கும் ரைடிங் உண்டு. ஓகே, காலையில் கிடையாது, ஈவினிங் மட்டும். எஸ், அது கூட்டம் இருந்தால் காலைல ஈவினிங் 3 நாள் டைம் உங்களுக்கு டைமிங் இல்லாமல் சவாரி கொடுத்துன்னு இருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ சனி ஞாயிறு உண்டா? உண்டு ப்ரோ. காலைல 7 டைமிங் 7 மணி, காலைல 7 to 10. ஓகே ஓகே. திரும்ப ஈவினிங் 3 to 7. ஆமாம் ப்ரோ. ஓகே, இந்த டைமிங்கில் வந்தால் சவாரி பண்ணலாம் ப்ரோ.